குகுல் சமிந்து ஒரு மனுஷன் தன்னோட புள்ளைக்கு அடித்து அநியாயம் பண்ணி சாப்பாடு கொடுக்குற வீடியோ ஒன்று கடந்த சில வாரங்களுக்கு முன்னால் வெளியாக இருந்தது. அதுக்கப்புறம் அந்த ஆளை கண்டுபிடிக்கிறாங்க. அவரோட பேர் குகுல் சமிந்த. அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இந்த குகுல் சமிந்த கடந்த பிப்ரவரி மாதம் ஒரு முஸ்லிம் மௌலவியை கம்ப்ளைண்ட் பண்ணி போலீஸில் பிடிச்சி கொடுக்குறாரு. என்ன நடந்ததுன்னு விரிவாக பார்க்கலாம். அதாவது கடந்த சில நாட்களுக்கு முன்னால் ஒரு வீடியோ சோஷியல் மீடியாவில் வலம் வருது. ஒரு மனுஷன் தன்னோட பிள்ளைக்கு அடித்து அநியாயம் பண்ணி சாப்பாடு கொடுக்குறாங்க. அந்த வீடியோவில் 2 லேடி பின்னால் நின்று பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவங்க தடுக்க இல்லை, தன்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அந்த பிள்ளையை தாக்கி சாப்பாடு கொடுக்குறாங்க. ஸோ இதை ஒருத்தர் வீடியோ பண்ணி சமூக வலைத்தளங்களில் பதிவிடுறாரு. சமூக வலைத்தளங்கள் இதை பற்றின நிறைய கருத்துக்கள் பரிமாறப்படுது. நியூஸ் சேனல் எல்லாமே இந்த வீடியோவை போடுறாங்க. அடுத்த நாள் போலீஸால் இந்த நபரை கண்டுபிடிக்கிறாங்க. அவரோட பேர் குகுல் சமிந்த என்று சொல்கிறாங்க. ஸோ அடுத்த நாள் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. நாங்களும் 2-3 நாள் தொடர்ந்து இதை பற்றி பேசுகிறோம். அதுக்கப்புறம் இந்த விஷயம் அப்படியே முடியுது. ஸோ இதுக்கப்புறம் இந்த குகுல் சமிந்து அவரை பற்றியும் அவரோட குடும்பத்தை பற்றியும் புதிய ஒரு நியூஸ் வெளியாகி இருக்கு. இது யாரோ சொல்ல இல்லை, ஒரோபத்தான போலீஸால தான் இதை சொல்கிறாங்க. என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கலாம். கடந்த பிப்ரவரி மாதம் ஹொரோபத்தான போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு லேடி போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. தான் ஒரு துணிக்கடைக்கு யாசகம் கேட்டு சென்றதாகவும் அங்கிருந்த அந்த கடையோட ஓனர், அதாவது ஒரு முஸ்லீம் மௌலவி, தனக்கு காசு தாரன்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டு தன்னிடம் தப்பாக நடந்து கொண்டதாகவும் ஒரு கம்ப்ளைண்ட்டை ஹொரோபத்தான போலீஸில் பதிவு செய்கிறாங்க. இப்படி ஒரு விஷயம் நடந்தால் நானாக இருக்கட்டும், நீங்களாக இருக்கட்டும், இந்த சமூகமாக இருக்கட்டும், பெண்களோட சைடை எடுத்து அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்கமைய அந்த பெண் கொடுத்த புகாருக்கமைய அந்த கடையோட ஓனர், அதாவது அந்த முஸ்லீம் மௌலவியை போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்க. இதோட க்ளோஸ். இப்போ நாங்கள் புதுசாக நடந்த இந்த சப்ஜெக்டுக்கு வரலாம். அதாவது அந்த பிள்ளைக்கு அடித்து சாப்பாடு கொடுத்த சப்ஜெக்ட், குகுல் சமிந்தியோட அந்த சப்ஜெக்டுக்கு வரலாம். அந்த பிள்ளை கடிக்கிற வீடியோவை பார்க்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லாருமே ஷேர் பண்ணுறாங்க, எல்லாருமே இதை பற்றி பேசுகிறாங்க. அந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறம் ஹொரோபத்தான போலீஸில் உள்ளவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. அது என்னன்னா, நான் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன், அந்த வீடியோவில் அந்த பிள்ளை கடிக்கும்போது 2 லேடி பின்னாடி இருக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு தெரிய வர்றது என்னன்னா, அந்த வீடியோவில் இருக்கிற 2 பேரில் ஒருத்தங்க தான் கடந்த பிப்ரவரி மாதம், பழைய இஷ்யூக்கு போகலாம், கடந்த பிப்ரவரி மாதம் அந்த துணிக்கடையோட ஓனர், அதாவது அந்த முஸ்லீம் மௌலவி மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களில் ஒருத்தங்க தான் அந்த வீடியோவில் இருக்கிறாங்க அப்படின்னு தெரிய வருது. இதுக்கப்புறம் போலீஸால் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த லேடியை திரும்ப விசாரணை பண்ணுறாங்க. அப்போதான் அந்த லேடி நடந்தது என்ன அப்படின்னு உண்மையை வெளியே சொல்கிறாங்க. இந்த குகுல் சமிந்தன்னு சொல்லக்கூடிய நபர் அந்த பெண்களையும் பிள்ளையையும் பயன்படுத்தி தவறான முறையில் காசு சம்பாதிச்சிருக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயம் அன்னைக்கு தெரிய வருது. அது எப்படின்னா, இந்த பெண்களையும் பிள்ளையையும் டவுனில் கொண்டு போயிட்டு விடுவாராம். இவங்க கடையாக சென்று யாசகம் கேட்கக்கூடியவங்க. அதாவது வசதி இல்லைன்னு, இல்லைன்னா பிள்ளைக்கு சுகம் இல்லைன்னு, அப்பா அம்மாவுக்கு சுகம் இல்லைன்னு ஏதாவது ஒரு வழியில் காசு சேர்ப்பாங்களாம் பொய் சொல்லி. இப்போ தான் நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது, நம்ம ஊர்லேயும் பார்க்கலாம். நிறைய பொய் சொல்லி காசு சம்பாதிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ இப்படி காசு சம்பாதிக்கக்கூடிய ஒரு கூட்டம் தான் குகுல் சமிந்த மற்றும் அவருடைய குடும்பம். அதே போல் சில நேரங்களில் வசதி படைத்தவங்க, அதாவது காசு உள்ளவங்க கிட்ட போயிட்டு, அதாவது வீடுகளுக்கு இல்லைன்னா கடைகளுக்கு போயிட்டு யாசகம் கேட்டு விட்டு
அவங்க கிட்ட இருந்து ஏதாவது கூடுதலான முறையில் எடுத்துக்கிறதுக்காக ஒரு பிஸ்னஸ் இவங்க பண்ணியிருக்கிறாங்க. அது என்னன்னா, அந்த நபர் ஒரு ஆண் தன்னிடம் தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணாங்க அப்படின்னு கத்தி கூச்சலிட்டு ஒரு பிரச்சனை உண்டு பண்ணுவாங்களாம். அப்படி பண்ணதும் குறிப்பிட்ட, அதாவது இந்த வசதி படைச்சவங்க இந்த விஷயம் பொய்யா இருந்தாலும் இந்த விஷயம் வெளியில் தெரிஞ்சால் நமக்கு சமூகத்தில் இருக்கிற மானம் மரியாதை இல்லாமல் போயிடும் அப்படின்னு காசு கொடுத்து அவங்கள ஷேப் பண்ணி அனுப்பிடுவாங்க. ஸோ இந்த விஷயந்தான் அன்றைக்கி நடந்திருக்கு. February மாதம் அந்த துணிக்கடையில் நடந்தது என்ன அப்படின்னு அந்த லேடி சொல்லியிருக்கிறாங்க. இதை ஒரு ப்ளஸ்ஸாக பயன்படுத்தி அவங்க காசு சம்பாதிச்சிருக்கிறாங்க, குக்குல் சமிந்த மற்றும் அவரோட குடும்பத்தினர். அந்த லேடி சொன்னது என்னன்னா, குக்குல் சமிந்தக்கு பயந்து தான் இந்த விஷயத்தை தான் பண்ணிட்டு வந்ததாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த விஷயம் என்னன்னா, சும்மா இருந்த ஒருத்தரை குற்றவாளியாக சமூகத்துக்கு முன்னாடி நிறுத்தி இருக்கிறாங்க. இது ஒரு சின்ன விஷயம் கிடையாது. அந்த மனுஷனுக்கு சொசைட்டியை ஃபேஸ் பண்ண முடியாது. அது தவறாக உண்மையாக இருந்தாலும் பொய்யாக இருந்தாலும், அந்த விஷயம் பொய்யான ஒரு விஷயம் இருந்தாலும் இப்படி ஒன்று நடந்ததுக்கப்புறம் அவரை தப்பான ஒரு கண்ணோட்டத்தில் தான் சமூகம் பார்க்குறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவருக்கு சொசைட்டியை ஃபேஸ் பண்ண முடியாது. அவருக்கு மனைவி இருக்கிறாங்க, பிள்ளைகள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு சமூகத்தில் கெட்ட பேர், அவங்களுக்கு சமூகத்தை ஃபேஸ் பண்ண முடியாது. இந்த விஷயத்தை எனக்கும் ஈஸியாக கடந்து போயிருக்கலாம். ஆனால் ஈஸியாக கடந்து போகக்கூடிய ஒரு விஷயம் இது கிடையாது. இது மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது. ஸோ நாம் அலர்ட்டாக இருக்கணும். இப்படியான பிஸ்னஸ் நிறைய நடந்துட்டு இருக்குது. சோஷியல் மீடியாவை பயன்படுத்தி இல்லைன்னா தப்பான இந்த மாதிரி முறைகளை பயன்படுத்தி நடந்துட்டு இருக்குது. இன்னும் சில பிரதேசங்களில் முக்கியமாக சொல்ல வேண்டும், இதை பற்றி யாரும் பேச மாட்டாங்க. ஏன்னா யாரும் பேசுகிறதுக்கு பயப்படுவாங்க. இன்னும் சில பிரதேசங்களில் அதாவது ஒரு கணவன் மனைவி சேர்ந்துட்டு இப்படியான பிஸ்னஸ் செய்கிறாங்க, காசு சம்பாதிக்கிறதுக்கான தவறான முறைகளை யூஸ் பண்ணுறாங்க. அப்படி அது என்னன்னா, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து பிளான் பண்ணுறாங்க. ஒய்ஃப் தன்னோட பிள்ளைக்கு சுகம் இல்லைன்னா வீட்டில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஒரு ஆணை வீட்டுக்குள்ளே வர வைக்கிறாங்க. இந்த விஷயங்கள் பேசக்கூடாது, இருந்தாலும் பேசி தான் ஆக வேண்டிய ஒரு சந்தர்ப்பம். ஒரு ஆணை வீட்டுக்குள்ளே வர வைக்கிறாங்க. அந்த கணவன் வெளியில் இருக்கிறாரு. ஸோ அந்த ஆண் உள்ளே வந்ததும் இந்த லேடி டோரை லாக் பண்ணிடுறாங்க. அப்படி பண்ணதும் கொஞ்ச நேரத்தில் வெளியில் இருந்த கணவன் ஜன்னல் இல்லைன்னா கதவை ஏதாவது ஒன்று உடைச்சிட்டு உள்ளே வர மாதிரி இந்த ஹெல்ப் பண்ண போனவர்கிட்ட கேட்குறாரு, நீ எப்படி என் வீட்டுக்குள்ளே வந்த அப்படின்னு. ஸோ அந்த மனுஷன் ஹெல்ப் பண்ணத்தான் போயிருக்காரு. ஆனால் இப்போ கணவன் இப்படி கேட்குறாரு, நீ எப்படி என் வீட்டுக்குள்ளே வந்த? நீ எல்லாமே இது பிளான் பண்ணி நடக்கிற விஷயம். ஓகே, கணவன் மனைவி பிளான் பண்ணி பண்ணுறாங்க. நீ எப்படி உள்ளே வந்தன்னு கேட்குறாங்க. ஃபோனில் வீடியோ பண்ணிகிட்டே கேட்குறாங்க. ஸோ ஹெல்ப் பண்ண போனவருக்கு ஒன்றுமே சொல்லிக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன். ஒன்றுமே நடக்கலைங்க, ஆனால் ஒன்றுமே சொல்லிக்க முடியாத சிச்சுவேஷன். இப்போது அந்த உள்ளே இருக்கிற ஹெல்ப் பண்ண போன மனுஷன் சும்மாவே பயந்துட்டாரு. இந்த வீடியோ வெளியே வந்தால் தனக்கு இருக்கிற மான மரியாதை போயிடும் அப்படின்னு. இந்த ஒரு பயத்தை பயன்படுத்தி காசு சம்பாதிக்கிறாங்க அந்த கணவன் மனைவி. நிறைய பிரதேசங்கள் இப்படியான விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது. நிறைய பேர் பேசுறதுக்கு பயப்படுறாங்க, இருந்தாலும் பேசித்தான் ஆக வேண்டும். ஏன்னா அடுத்தது நமக்கு நடக்கலாம் அப்படின்றதுக்காக. கடைசியில் ஹெல்ப் பண்ண போனதால் இந்த நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க. இப்படியான நிறைய விஷயங்கள் நிறைய பிரதேசங்களில் நடந்துட்டு வருது. ஸோ பி கேர்ஃபுல். அண்ட் சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணி இந்த மாதிரியான தவறான பிஸ்னஸ் நிறைய நடக்குது. நான் ஆரம்பத்தில் சொன்னது ஆண்களுக்கு நடந்துட்டு இருக்கிற விஷயம். இதே மாதிரி பெண்களுக்கு நடந்துட்டு இருக்குது, நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஃபேஸ்புக் மூலமாகவோ ஏதோ ஒரு சோஷியல் மீடியா மூலமாக ஃபேக் ஐடியிலேருந்து மெசேஜ் பண்ணி ஒரு பெண் அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணி அவங்களோட ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தி அவங்களோட ஃபோட்டோஸ் எடுத்துட்டு
அதை யூஸ் பண்ணி காசு சம்பாதிக்கிற ஒரு விஷயமும் நடந்துட்டு இருக்குது. அதே நேரம் ஆன்லைன் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி முதல்ல காசு போடுங்க, அதுக்கப்புறம் பொருட்களை நாங்கள் அனுப்பி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி நிறைய ஏமாற்று வேலைகள் நடந்துட்டு இருக்குது. ஸோ யாருக்கும் ஹெல்ப் பண்ணுற காலமும் கிடையாது, யாரையும் நம்புகிற காலமும் கிடையாது. எல்லாருமே அலர்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்திட்டு இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறும் நான் நஸ்லான் நசீர். பாய் பாய், டேக் கேர்.